ஹலோ மக்களே, நம்ம காரில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் ஓஆர்விஎம் அதை நம்ம கார் உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோடய காரில் அந்த ஓஆர்விஎம் வேலை செய்யலை. அப்படி வேலை செய்யாத இந்த ஓஆர்விஎம்மை நம்மளே வீட்டிலே எப்படி சரி பண்ணலாம், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி இந்த மாதிரி எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காரை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம காரில் இருக்கிற இந்த ஜாய்ஸ்டிக் மோஸ்ட்டாக இப்போ எல்லா கார்லேயுமே இருக்கும். இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம காரோட ஓஆர்விஎம்மை நம்ம உள்ளேருந்தே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது என்னோடய மாருதி ஸ்விஃப்ட் டிசைரில் இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஓஆர்விஎம்மை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வேறு மிரர் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை இப்போ நம்ம மாற்றி இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். இது உள்ளே இருக்கிற மோட்டார் வேலை செய்யுது, அந்த மிரர் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு. அது எப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ப்ராடக்ட் இதுவும் டேக் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் பின்னாடி இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இது அங்கே இருக்கிற அந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணணும். இந்த இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மோட்டரில் கனெக்ட் ஆகலை ப்ராப்பராக. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ரிமூவ் பண்ணுறது ஈஸி. கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப்பில் கையை விட்டு இப்படி பிடுங்கினீங்கனாலே வந்துடும். இவருங்க இந்த இடம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்துல லாக் ஆகும். ஸோ அது லாக் ஆகாதனால இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது, ப்ராப்பராக இருக்குல்ல. இந்த இடம் பாருங்கள், பிரேக் ஆகிடுச்சு. இதை வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பழசை கட்டிட்டு புதுசாக மாட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இது சுற்றிக்கிட்டே உள்ளே போதா, அப்படியே வெளியில் கொண்டு வா. அப்படி லெஃப்ட் ரைட் திருப்பு. இப்போ இந்த இது ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் பேசிக்காக இதில் இருக்கிற மெக்கானிசம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3 இருக்குல்ல, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குல்ல, இது 3மே இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி பின்னாடி போகும்போது இது ஓவரால் ரொட்டேஷனுக்காக எல்லா பக்கமும் இப்படி போகிறதுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறது. மெயின் ஹோல்டு இதுதான். இது மேலேயும் கீழேயும் கண்ணாடி போகிறதுக்கு, இது சைடில் இந்த சைடு போகிறதுக்கு இந்த மோட்டர் ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்காக இது 3த்தையும் அதில் வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகிரும். இதில் இந்த கண்ணாடியை மாட்டும்போது ஃபஸ்ட்டு அந்த சென்டர் இதில் இருக்கிற அந்த லாக்கை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த மோட்டரை பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற மோட்டரையும் பின்னாடி தள்ளிட்டு லாக் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்பராக லாக் ஆகும். இப்போ பின்னாடி போ, முன்னாடி வா. பின்னாடி போ. ஓகே, இப்போ சைடில் வா. அந்த சைடு போ. ஓகே, சூப்பர். அந்த சைடு போ. பேசிக்காக அந்த 3 லாக்லேயும் இந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். டவுன் சைடு அப்படியே இப்போ மேலே அப் சைட் பண்ணுறோம். அதே சைடு ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்.